ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு க்ரோம் பேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், முடி போகிறதுல பண்ண போகிறோம். ஸோ க்ரோமுக்கு போயிட்டு சர்ச்சில் நான் முதல்வன் லாகின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் முதல்வன் பேஜை எடுத்துப்போம். இப்போ நான் முதல்வன் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்து காட்டும். அப்படி இல்லைனா நான் முதல்வனுக்கான மெயில் ஐடி என்னமோ அதில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். இப்போ அதுக்கான கேப்சாவை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனவுடனே இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து கேட்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோம் வந்து டெஸ்க்டாப் சைடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும், இல்லைனா காட்டாது. இப்போ இந்த ஃபீட்பேக்கில் இந்த ஆப்ஷன்ஸ்கில் எல்லாமே வந்து 5 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 கொஷினுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பெஸ்ட்டாக ராங்காக அந்த மாதிரி கிளிக் பண்ணுறது இருக்கும். 6th கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஷினை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கூகுள்லேயே வந்து சின்னதாக சஜஷனுக்கு வந்து டார்க் வேர்ட்ஸில் ஒரு ஆன்சர் வந்து இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கூகுளில் போட்டதை தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அந்தளவுக்கு டைம் இல்லை, இப்போ லாஸ்ட்டு அப்படின்றதுனால பெஸ்ட்டு, சூப்பர், ஓகே, சரி ஓகேலாம் போட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ், ஃபீட்பேக், அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நானே போடுறேன் இல்லையா, இதை பார்த்துட்டு இதையே கூட நீங்கள் 2 வேர்டு ஏதாவது டைப் பண்ணி விடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ், ஃபீட்பேக் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. 7th வந்து ஸ்கில், நாலேஜ் அண்டு வே டு அப்ளை டு லேர்ன் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. இதே போல் 8th and 9th ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா எரர் வரும். அது என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒரு வேளை சப்மிட் ஆகலாம், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சப்மிட் பண்ணி பார்த்தேன், அது வந்து சப்மிட்டே ஆகலை, ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டேன். இப்போ இந்த பேஜுக்கு வந்தோடனே சைடில் 3 லைன்ஸ்குள்ளே போனீங்கன்னா மேண்டேட்டரி கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் ரைட் சைடு லைட்டாக தள்ளினீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது. வாட்ச் கொடுத்தோடனே அசஸ் கோர்ஸ் கேட்கும், அசஸ் கோர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ லைட்டாக லோட் ஆகிட்டே இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் கோர்ஸ் இருக்கும், அசஸ் கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பேஜில் ப்ராஜெக்ட்னு நீங்கள் கொடுத்த உடனே ஒரு எஜுவேட்டில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பேஜ் வந்து ஒரே செகண்டில் வெளியே போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த பேஜில் வந்து தான் எல்லாருக்குமே ரொம்ப நேரம் டைம் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, வரலன்னு மட்டும் விட்டுறாதீங்க. ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணோடனே எஜுவேட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சென்டர் பட்டனை அமைக்கிட்டு கிளியர் ஆல் கொடுத்துட்டு க்ரோமுக்கு போய் மறுபடியும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படின்னா இப்போ நான் கிளியர் ஆல் கொடுத்துட்டேன்னா க்ரோம்குள்ளே போனீங்கன்னா அதே பேஜ் ஒரு சிலருக்கு வரும், லாகின் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வரவே வராது. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் முதல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நமக்கு லாகின் ஆகும். இப்போ இதை நல்லா ட்ரை பண்ணி லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் லாகின் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து மை கோர்ஸ் இருக்கும். அந்த மை கோர்ஸ்க்குள்ளே ஓசிஐ ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனலில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் தான் நமக்கான அப்லோட் ப்ராசஸே இருக்குது. எனக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனாக வந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளியர் ஆல் கொடுத்துட்டு அதே மாதிரி க்ரோம்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை எனக்கு ஃபுல்லுமே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க அதே பேஜில் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியும் வரல அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு அந்த லாகின் பண்ணுற மெத்தட்லேருந்து பண்ணுங்கள். எனக்கு வந்ததுலே அந்த மாதிரி. ஸோ இந்த பேஜ் ஃபைனலாக உங்களுக்கு வரணும் லாகின் ஆன உடனே, ஓகேங்களா. மை கோர்ஸுக்கு போயிட்டு குவிஸ் கொடுத்தோன்னே இப்போ இங்கே அப்லோட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் அசைன்மெண்ட் சப்மிஷன் அப்படின்னு இருக்குங்க இல்லையா. அதில் அப்லோட் சிம்பிள் மாதிரி ரெட் கலரில் இருந்ததில்ல, அது கொடுக்கணும். கொடுத்தோடனே இங்கே பர்பிள் கலரில் இங்கே ஆட் சப்மிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆட் சப்மிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா சென்டரா யூ கேன் ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அப்லோட் எ ஃபைல் அப்படின்ட்டு செகண்டாக இருக்கும். அந்த அப்லோட் எ ஃபைலை கொடுத்துட்டு கீழே சூஸ் ஃபைல் இருக்கும். சூஸ் ஃபைலை கொடுத்தீங்கன்னா அந்த மீடியா பிக்கர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபைலில் சேவ் ஆகிக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கணும். எந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்ததா இருக்கலாம். அந்த மாதிரி எந்த லொக்கேஷனோ அதை கரெக்டாக பார்த்து எடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் ஆகிடும். இப்போ இங்கே இதுக்கான நேம் வந்து கொடுக்கலாம். இது வந்து நான் மேக்ஸிமம் நாங்கள் பண்ண யாருமே நேம் கொடுக்கவே இல்லை. இப்போ ரெக்கார்டிங் அப்போ மட்டும்தான் நான் வந்து கொடுத்தேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் நினைக்கிறேன், அப்படியே அப்லோட் ஆகிடுது. அதை கொடுத்துட்டு கீழே அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இங்கே சேவ் சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேவ் சேஞ்சஸை கொடுத்துடலாம். கொடுத்த உடனே சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம சப்மிட் வந்து பண்ணியாச்சு, ஓகேங்களா. டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்து அது கீழே குவிஸ் ஒன்று இருக்குது, அதை கம்பல்சரி முடிச்சே ஆகணும். கீழே ஜம்ப் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும், அந்த ஜம்ப் டூ கொடுத்த உடனே குவிஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குவிஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்டெம்ப்ட் குவிஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ½ hour இதுக்கு டைம் இருக்குது. இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆன்சரை நீங்கள் அப்படியே டக்குன்னு போட்டுக்கோங்க, ஓகேங்களா.
ஸோ ஆன்சர் போட்டு முடிச்ச உடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அப்படின்னு ஒரு ரிவ்யூவும் வரும். கரெக்டான ஆன்சர்னா க்ரீன் கலரு, ராங்கான ஆன்சர்னா ரெட் கலர் அப்படி வரும். இப்போ இந்த ஆன்சரை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த 10 கொஸ்டினும் நீங்கள் லைனாக ஆன்சர் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட், ஓகே, ஃபினிஷ் டெஸ்ட், ஃபினிஷ் அட்டெம்ப்ட் இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சப்மிட் இருக்கும் பர்பிள் கலரில், அதையும் கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டராக சப்மிட் இருக்கும், எத்தனை சப்மிட் வருதோ எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. சப்மிட் பண்ணோடனே இப்போ நீங்கள் பண்ண ஆன்சர்ஸ்லாம் எது இதெல்லாம் கரெக்டு, எது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்து காட்டுவாங்க. கொஷின் 1லேருந்து 10 வரைக்கும் ராங்காக இருந்தால் ரெட் கலரில் காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்து சுத்தமாக கிளியராக தெரியலன்னா, என்ன டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியலனா வீடியோவோட செட்டிங்ஸில் யூடியூப்பில், ஓகேங்களா, நான் இப்போ யூடியூப்பில் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸில் ஹை குவாலிட்டியில் வச்சுட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்டெம்ப்ட் அந்த டெஸ்ட்டும் வந்து குவிஸும் வந்து முடிச்சாச்சு, ஃபைலும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். மேலே அட்டெம்ப்ட்னு இருக்கிறது வந்து டெஸ்ட்டை நம்ம மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணுறது. ஏதாவது தப்பாக பண்ணிட்டோன்னா செகண்ட் சாய்ஸ் அது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கோங்க. ஃபைல்ஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அண்ட் குவிஸும் வந்து முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இருமல் வரப்போகுது. இந்த இருமலையும் கஷ்டப்பட்டு இப்படி வந்து படைச்சு லாஸ்ட் டேயில் லாஸ்ட் டைமில் முடிச்சிருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி யார் யாரெல்லாம் ஒன்று முடிக்காமல் இருக்கணும் ஒரு டக்குன்னு முடிக்க சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.